ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 3 பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 பெஸ்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜஸில் ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிற காலேஜ் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 2016 தாங்க எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. அஃபிலியேட்டட் டு டிஎன்ஏயு கோயம்புத்தூர், அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹார்ட்ஸ் அக்ரிகல்ச்சரில் ஆஃபர் பண்ணுறாங்க, அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். இந்த கோர்ஸ் தாங்க ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருது. இது ஒரு ஃபுல் டைம் கோர்ஸாக தாங்க ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குங்கிறது பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாங்க. என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கேஃபிடேரியா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கோம்ப்ளாப்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ்னு இந்த மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா இமயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 2013 தாங்க எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. டிஎன்ஏயு, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட்டும் ஆகியிருக்கு. அப்ரூவ்ட் ஆர் ரெகனைஸ்டு பை ஐசிஏஆர் யூஜிசி. அதுக்கப்புறம் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா துறையூர், திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. எந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். இந்த கோர்ஸ் தாங்க ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருது. இது ஒரு ஃபுல் டைம் கோர்ஸாக தாங்க ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கிளாஸ் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது, கோம்ப்ளாப்ஸ் இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்னு இந்த மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குங்க. தேர்டாக பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 2015 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட்டும் ஆகியிருக்குங்க. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராப் மேனேஜ்மெண்ட், கிராப் ப்ரொடெக்ஷன், கிராப் இம்ப்ரூவ்மெண்ட், ஹார்டிகல்ச்சர், சோசியல் சயின்சஸ், இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் எல்லாமே இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ். லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் 1 லைப்ரரி வித் 3000 புக்கோடு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் 360 ஸ்டூடெண்ட் வந்து அக்காமடேட் பண்ணுற லெவலுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு லேப் ஃபெசிலிட்டிஸ். லேபை பொறுத்த வரைக்கும் 16 லேப்ஸ் கிட்ட இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் கூட இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ உங்களோட அக்ரி கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலுமே பரவாயில்லைங்க, இந்த காலேஜஸ்க்கு டொனேஷன் இல்லாமல் அட்மிஷன் வாங்கி தருவோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.